உண்மையிலேயே அந்த மதம், அந்த கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே அவங்க கொள்கை ரீதியா இருக்கா, அதுக்கான மரியாதைகள்லாம் இருக்கா, இல்ல இன்னொருத்தவங்கள ஒடுக்கிறதுக்காக அந்த ப்ரிவிலேஜ்க்காக தான் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க? பெண்களை பாலியலா சுரண்டுவான். பெண்களை அடுத்த தலைமுறைக்கு இந்த மதம், வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் பரப்புகிற ஒரு டூலா, ஒரு கருவியா பயன்படுத்துவான். கோயிலின் பெயரை சொல்லி அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கிறது. அந்த கோவிலுடைய பேரை நம்ம யூஸ் பண்ண இடங்கள்லயே கிட்டத்தட்ட 88,000 லிங்க் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆர்டிக்கலோ, நியூஸோ, வீடியோஸோ எல்லாமே. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல படுகொலைகள் நடந்தும், பல முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டும், பல முறை இது கேள்வி எழுப்பப்பட்டு மக்களால் போராட்டத்தை நடத்தப்பட்டு களத்துல நிறுத்தியும் கூட இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது. கடவுள் பெயரை வைத்து நீங்க இவ்வளவு பெரிய கேவலமான செயலை செஞ்சுட்டு போவீங்க, நீதிமன்றம் அதுக்கு பக்கத்துணையா இருக்குன்னா அதை எப்படி ஆதரிக்க முடியும்? ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதை பற்றி பேசின பல வீடியோ பதிவுகள் எல்லாமே நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவும் அந்த மாதிரி நீக்கப்படாது. பல பேருக்கு ஒரு அவேர்னஸ் பர்பஸாக இது கிரியேட் பண்ணப்படும், அப்படியே இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட தோழர் சுந்தரவல்லி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம்ப்பா. அந்த மாதிரி இந்துக்களின் ஒரு புனித நிலமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு மர்மமான கோயிலில் இந்த நிலங்களில் 400-500க்கும் மேற்பட்ட பிணங்கள் எல்லாம் பிதிக்கப்பட்டிருக்கு. என் கையாலேயே நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. எனக்கான முதல் கேள்வியாக அது இருக்கிறது என்னென்னா, மதத்தை நான் முன்னிலைப்படுத்தி கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மதம், அந்த கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே அவங்க கொள்கை ரீதியாக இருக்கா, அதுக்கான மரியாதைகள்லாம் இருக்கா, இல்லை இன்னொருத்தவங்கள ஒடுக்கிறதுக்காக அந்த ப்ரிவிலேஜ்க்காக தான் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா? மதம் என்பதே வியாபாரம் தான். கடவுள் நம்பிக்கை, சடங்குகள், சாதிய முறைகள் இது எல்லாமே ஒரு சமூகத்தை தனக்கு கீழே ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஆரிய பார்ப்பனிய கும்பல் ஒரு காலகட்டத்தில் உருவாக்குன சிஸ்டம் தான் இந்த சிஸ்டமே. இதில் எல்லாமே அயோக்கியத்தனமாக இருக்கும். இன்னைக்கு நேற்று இல்லை, நீங்கள் கோயில்களில் எதுக்கு தேவதாசி முறை வந்தது? ஒரு பெண்ணை பாலியலாக சுரண்டுறதுக்கு யார் சுரண்டா? அந்த ஊரில் இருக்க பெரும் பணக்காரர்களும் அந்த ஊரில் இருக்கிற பார்ப்பனர்களும். இந்த சிஸ்டம் எப்படி உருவாக்குச்சு? அங்கே உழைப்பாளியும் தொழிலாளியும் ஓரமாக தான் நிற்கிறான், வேடிக்கை பார்க்குறவனை தான் நிற்கிறான். ஆனால் பயன்படுத்திக்கிறது எதை வைத்து? கோயிலை வைத்து, நம்பிக்கைகளை வைத்து, உழைப்பு சுரண்டலை, பாலியல் சுரண்டலை செய்து தேவதாசி முறையை ஒழிக்க நம்ம படாது பாடுபட்டு ஒழிச்சோம். இன்னமும் கர்நாடகத்தில் தேவதாசி முறை இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியா முழுவதும் கடவுள், ஏன் உலகம் முழுவதும் கடவுள் என்பது வியாபார பொருளாக மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது ஒரு அதிகாரத்தினுடைய குறியீடு. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டவன் அதிகாரத்தில் இருப்பான். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலான்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற அதிகார மையங்களில் யார் அதிகமாக இருக்கா? ஆரிய பார்ப்பனியம் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லா முக்கியமான பொறுப்புகளும் இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் 60% அமைச்சர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் அவங்கள அப்படி உட்கார வச்சிருக்கு, அவங்களுக்கான இடத்த ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, பெண்களை பாலியலாக சுரண்டுவான். பெண்களை அடுத்த தலைமுறைக்கு இந்த மதம், வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் பரப்புகிற ஒரு டூலா, ஒரு கருவியாக பயன்படுத்துவான். இது ஒரு சிஸ்டம். அப்புறம் இந்த அதிகார மையத்தில் இருக்கிறவன் கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படுவான், ஒரு கற்பிதத்தை செய்வோம். எவனுமே கடவுளே வந்து கற்பனை தான், கடவுளே நம்ம கண்டுபிடிச்சால் தான். அந்த கடவுளுக்கான நிகரான ஒரு ஆளுமை உடையவனாக இவனை கொண்டு வந்து சாமின்னு சொல்கிற விஷயம்லாம் அப்போ தான் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம், ஏன் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகணும்னு ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம்? போய் சாமி கும்பிடவா? இல்லை, இந்த சிஸ்டத்தை உடைக்க ஆலய பிரவேசம் அல்லது ஆலய நுழைவு போராட்டத்தை முற்போக்கு இயக்கங்கள், பெரியார், இது மாதிரியான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கி வரையும் கையில் எடுத்துருக்குறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? கோயிலில் போய் பூஜை வைக்கிறது எங்கே தான் எங்கள் உரிமை, அப்புறம் கோயிலில் வந்து நிர்வகிக்கிற உரிமை எங்களுக்கு, அப்புறம் அதுக்கு இல்லை, கோயிலின் பெயரை சொல்லி அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கிறது. இது வந்து கலைஞருடைய வசனம். கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த கொடியவர்களின் கூடாரமாக அது இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக பல 1000 ஆண்டுகளாக இருக்குது. அதை உடைக்காமல்
இந்த பின்னாடி இருக்கிற விஷயங்களை மாற்றவே முடியாது. இன்னொன்று, கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் இந்த சிஸ்டத்தில். கோயிலை நிர்வகிப்பவர்களோ அல்லது கோயிலுக்குள்ளே நான் எதை வேணாலும் செய்வேன், நீ என்னை கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தா? மக்களால் கேள்வி எழுப்ப முடியாத ஏதாவது ஒரு இடம் இருக்கா? அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது ரொம்ப டேஞ்சரு. கடவுளின் பெயரால் சாமானியர்களை ஒடுக்குவதும், சாமானியர்களை பாலியல் சுரண்டல் செய்வதும், சாமானியர்களை முட்டாளாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதும், சாமானியர்களை வைத்து தனக்கான அதிகாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதும் அப்படின்றத அந்த சிஸ்டம் கற்றுக் கொடுக்குற விஷயம். ஸோ இது மாதிரி இந்த கோயில் மட்டும் இல்லை, இது மாதிரி இந்தியா உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு மதத்தினுடைய கோயில்களுக்குள்ளும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றதையும் மறக்காம பதிவு பண்ணணும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பதவியை எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேசும்போதும் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டே வாங்கியிருந்தாங்கன்னா, 21 வருஷமா இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கினாங்க. இப்ப என்னடானா அந்த கோவிலுடைய பேரை நம்ம யூஸ் பண்ண இடங்கள்லயே கிட்டத்தட்ட 88,000 லிங்க் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆர்டிக்கலோ, நியூஸோ, வீடியோஸோ எல்லாமே. ஸோ அதுக்கும் அந்த கேக் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது ஜனநாயக படுகொலை. ஏன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் இது ஒரு ஜனநாயக நாடு, சோசலிச குடியரசு. நீங்கள் முதலாளித்துவம், சோசலிசம் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஜனநாயக நாட்டில் கேள்வி எழுப்புவோம். ஒரு தவறு நடக்கிற போது நீதிமன்றங்களை வைத்து, நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி பல்லட்சம் முறை யோசிச்சிருக்கணும். ஏன்னா சாமானிய மக்களின், கடைக்கோடி மக்களினுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் இன்றைக்கும் இருக்குது. நம்ம அதை இன்னைக்கும் நம்புகிறோம். இது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு, அதை காப்பாற்றுகிற பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் என்ன சூழலாகி போயிருதுன்னா, அதிகாரத்தினுடைய கைப்படியில் நீதிமன்றங்கள் இருந்துக்குது. அதனால எளிமையாக இது போன்ற தீர்ப்புகளை வாங்க முடியுது. இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது, இந்த தீர்ப்பு கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக, நெருக்கி 40 ஆண்டுகள், இந்த கேஸ் வெளியே ஒரு 30 ஆண்டுகள், தெளிவாக கேஸ் வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு 20 ஆண்டுகள், இந்த இதோட ஹிஸ்ட்ரி, கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல படுகொலைகள் நடந்தும், பல முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டும், பல முறை இது கேள்வி எழுப்பப்பட்டு மக்களால் போராட்டத்தை நடத்தப்பட்டு களத்தில் நிறுத்தியும் கூட இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் அந்த எம்பி, அவர் மாநிலங்களவை எம்பியாக பாஜகக்காரர் தான், அதனுடைய நிர்வாகியாக இருக்கார், அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாது. வெக்கமாக இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, கூச்சமாக இருந்தால் இந்த இடத்துல நான் இல்லைங்க, இதுக்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு போ. ஆனால் நீ பொறுப்பேற்கலை. இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் செஞ்சுட்டு, இவ்வளோ பாலியல் சுரண்டல் செஞ்சுட்டு, பொருளாதார சுரண்டல் செஞ்சுட்டு, உங்களை நியாயமான காட்டிக்கிட்டு உங்கள் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிற, இதுக்கு பேர் அயோக்கியத்தனம் இல்லையா என்ன? இப்போ கடவுள் பெயரை வைத்து நீங்கள் இவ்வளோ பெரிய கேவலமான செயலை செஞ்சுட்டு போவீங்க, நீதிமன்றம் அதுக்கு பக்கத்துணையாக இருக்குன்னா அதை எப்படி ஆதரிக்க முடியும்? இது வெளியே வந்தால் தானே நாளைக்கு நடக்காது. ஒரு கடைக்கோடியில் இருக்கிற நம்பிக்கை இருக்கிற ஒரு இந்து, அவன் பிள்ளையோட போகிறாங்க, நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்படி நடக்காதுன்னு என்ன? டூர் போன குழந்தைங்களுக்கு நடந்திருக்குல்ல. இப்போ அவங்க நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன், அவங்க மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நடத்துகிறாங்க, அதே மாதிரி லா காலேஜ், என்ஜினியரிங் காலேஜ், எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது குறித்து தெளிவான பார்வை இல்லைனா, இது குறித்து தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைங்க சிக்கிக்காதுங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. உடனடியாக தப்பிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா. இப்போ என்ன மாதிரி நீங்கள் இது மறைக்கிறது மூலமாக என்ன நடக்கும்? அடுத்து இருக்கிற இந்த தலைமுறை, இந்த குழந்தைகள், நம்பிக்கை உடைய குழந்தைகள் அங்கே போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதை பற்றி கடைக்கோடி மனிதனுக்கு தெரியலைன்னா அவன் பிள்ளையோட போய் சிக்கிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இதை தடுக்கணும்னா ஒரு நீதிமன்றம் என்ன பண்ணணும்? இது மாதிரியான தீர்ப்புகளெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு குப்பையில் போட்டுட்டு அப்படி தான் பேசுவாங்க, மக்கள் பேசுவாங்க. அது ரைட்ஸு. ஒரு தவறு நடக்கிற போது அதை மக்கள் மன்றத்தில் நின்று தட்டி கேட்பதும் இதெல்லாம் எங்களுக்கு ரைட்ஸு. இது எங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிற உரிமை. நான் பேசுவேன். ஆனால் அதவே முடக்கிறீங்கன்னா, ஒரு குற்றவாளி கேட்குறாரு, குற்றவாளி தானேங்க, உன் இடத்துல நீங்கள் நடக்குதுன்னா அதை தடுக்க முடியல, நீ நேரடியாக நீ குற்றம் சாட்டப்படலன்னு கூட வச்சுக்கோங்க, நேரடியாக அந்த குற்றத்தில் ஒரு பங்கு இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பங்கு இருக்குது, அங்கே இருக்கிற தோழர்கள்ட்ட நான் பேசிட்டேன், பங்கு இருக்குது. ஆனால் நீ நடிக்கிற, தப்பிக்கணும்னு நினைக்கிற, கொஞ்சமாவது குறைந்தபட்சமாவது மனிதநேயமோ குற்ற உணர்வோ இருந்தால் இந்த மாதிரி போய் நீங்கள் கேஸ் இது பண்ணிட்டு வருவீங்களா? என் பேரே வரக்கூடாது அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரமும் பணபலமும் அதே மாதிரி பின்னாடி மதம் போன்ற சில இத்தியாதிகளை வச்சுக்கிட்டு நம்ம எதை வேணாலும் செய்யலாமா? அப்போ நாளைக்கு நான் ஒரு மடத்தை ஆரம்பிச்சுட்டு எதை வேணாலும் செய்யலாமா? என்ன நடக்குதுங்க?
நீதிமன்றங்கள் இதை திருத்திக்கணும். இது போன்று 450க்கும் மேற்பட்ட குழந்தைங்க, பெரியவங்க, சின்ன பசங்க யூனிஃபார்மோட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உறுத்தணும். நீதிமன்றங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிற போது இந்த தீர்ப்பே அயோக்கியத்தனமானது. இப்போ யாருக்கு குற்ற உணர்ச்சி, நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றங்களுக்கோ இல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவங்களுக்கோ குற்ற உணர்ச்சி வர வேண்டியது, ஆனா அவங்களுக்கெல்லாம் துளியும் அது வந்த மாதிரி தெரியல. ஆனா இத்தனை கேஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க ஒரு 17 வயசு என்னுடைய பொண்ணு, அவளுக்கு இப்படி ஆயிருச்சு, ஒரு ஆத்தங்கர ஓரத்துல எனக்கு கிடைச்சா, ஒருவேளை நான் கொஞ்சம் போராடி இருந்தேன்னா அடுத்து இன்னொரு குழந்தை இறந்திருக்காதோன்னு அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தான் மேலும் மேலும் குற்ற உணர்ச்சி. அந்த அம்மா பேர் கூட ஏதோ டாக்டர் அவங்க நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. என்ன ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக இது கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வலிமையாக வந்து குழந்தைங்களை காப்பாற்றிருக்கலாம் தான் அந்த அம்மாவுடைய வருத்தம். போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்கே என்ன சொல்கிற, அங்கே அந்த கோயிலில் போய் உன் பிள்ளை செத்து போச்சா, தொலைஞ்சு போச்சா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யாரு கூட ஓடி போயிருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா திரும்ப போய் நேராக அந்த கோயிலுக்கே போயிடுச்சு. அந்த பிணக்குவியல் இருக்கிற அந்த பிணக்கோயிலுக்கே போயிடுச்சு. இனிமேல் நான் அப்படி தான் சொல்லுவேன், பிணக்கோயிலுக்கே போயிடுச்சு. அந்த பிணக்கோயிலில் போய் பார்த்தா அந்த தர்மகர்த்தா பொறுப்பில் இருக்கிறவர், அது கூட இருக்கிற அவருடைய தம்பி 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவங்க என் குழந்தைய காணோம், தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மிரட்டி அடித்து அவங்க நெத்தியில் ஒரு காயத்தை காட்டுறாங்க, அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஒரு ஒரு இதுதான் சினிமா, பல எம்ஜிஆர் படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு உண்மையிலங்க. இப்போ படத்தில் பார்த்தா கூட ரஜினி பறந்து கூட அடிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பல எம்ஜிஆர் படத்தில் அப்படியே போய் பண்ணையார்கிட்ட அடி வாங்குற மாதிரி எனக்கு மனசே வருத்தமாக போச்சு. தன்னுடைய குழந்தை இழந்துட்டு அவங்களுக்கு என்ன அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கல. அப்போல்லாம் அடுத்த நாள் தான் அந்த பிள்ளையுடைய உடம்பு அந்த காட்டு பகுதியில் கண்டெடுக்கப்படுது. அப்போ எவ்வளவு கொடூரமாக இருக்கும். அதுக்கப்புறமும் கேஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வருது களத்துக்கு வந்து அவங்க போராடுறாங்க. அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறாங்க. சிபிஐ இந்த வழக்கு எடுக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, போராடுறாங்க. ஒரு சாதாரண தொழிலாளி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட அந்த வழக்கு முடியுது. நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் தவறு செஞ்சாலும் அதுக்கு பதிலாக ஒரு தொழிலாளர் உழைக்கிற ஒருத்தன் போய் வாழ்க்கையை பழி கொடுத்து நிற்பான். அதில் இவருக்கு காப்பாற்றப்படுவார். அப்படி தான் அந்த வழக்கு முடியுது. அப்போ போராடுறாங்க. எப்படி ஒரு பெரிய அதிகார மையங்க, மோடியுடைய நண்பங்க அந்த அந்த அதிகாரி. அவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்கார், எம்பி, பாஜக எம்பி. நீங்கள் எப்படி இல்லைன்னு வைங்க, அந்த நிர்வாகி பாஜக எம்பி. அவர் வந்து கூப்பிட்டு பத்ம விபூஷன் விருது கொடுத்தாரு மோடியுடைய நண்பன். மோடி அங்கே போய் குடியிருந்திருக்காரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மோடியுடைய நண்பராக இருந்தால் ஜக்கி வாசுதேவ் நல்லவர். மோடியுடைய நண்பராக இருந்தால் ஜக்கி வாசுதேவ் யானைகளுடைய வழித்தடத்தை அழிக்கலாம். ஜக்கி வாசுதேவ் நூற்றுக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் இதுக்குள்ளே போய் சோதனை போடாதீங்க நமக்கு தீர்ப்பு தரு ஜக்கி கேஸில். அங்கே உள்ளே போய் பார்த்தா தமிழ்நாடு போலீஸ் துரிதமாக வேலை பார்த்தாங்கங்க. 2 நாள் அவன் தீர்ப்பு வாங்கிட்டு வரவங்களையும் உள்ளே போய் அவ்வளோத்தையும் எடுத்து பார்த்தா அங்கே ஒரு தகன மேடை இருக்குது, பிணங்களை எரிக்கிற இடம் இருக்குது ஜக்கி வாசுதேவ் கேஸில். 2 நாளில் பரபரப்பாக்கிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ். டப்புனு நீதிமன்றம் உள்ளே வந்துச்சு, அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. அப்போது மோடியுடைய நண்பங்க எவ்வளோ பெரிய அயோக்கியர்களாக இருந்தாலும் காப்பாற்றப்படுவார்கள். ஒரு பக்கம் ஜக்கி வாசுதேவ் காப்பாற்றப்பட்ட மாதிரி, இன்னொரு பக்கம் இந்த பிணக்கோயிலுடைய நிர்வாகி காப்பாற்றப்பட்ட மாதிரி. அப்போ இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லைங்க, களை எடுக்கணும். இது நம்ம நாடு, ஏன் பிள்ளை தான் காணாமல் போகிறான். அப்போ ஏன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, என் மக வயசு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பிணக்கோயிலில் ஒரு பெரிய அடிச்சு ஆட வேண்டிய தேவை இருக்குது. நீதிமன்றங்கள் கொஞ்சம் அது கூச்சப்படணும். ரொம்ப வருத்தமான இடம் இது.